வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டிராகுலா அன்டோல்ட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வாரியர் எதனால ஒரு வேம்பயராக மாறுறான் அப்படின்ற ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டர்க்கி மன்னனை காட்டியிருப்பாங்க. இந்த மன்னன் டிரான்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு வந்து ரொம்பவே அடிமைத்தனப்படுத்தி, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள்லாம் பண்ணி அவங்கள ஒரு போர் வீரர்களாக மாற்றுறான். எதுக்காக மாத்திரான் அப்படின்னா அவனோட ஆர்மிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட. அந்த மாதிரியான ஒரு போர் வீரன் தான் நம்ம படத்தோட ஹீரோவான விளாட். இவன் ஒரு சிறந்த போர் வீரனா அங்க இருக்கான். இன்ஃபேக்ட் பாக்குறவங்களாம் இவனை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கெத்தான ஒரு ஆளா இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்றதுக்காக டிரான்சில்வேனியாக்கே தன்னோட குரூப்போட போயிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ அந்த அடிமைத்தனம் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இப்படி பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க இவங்களோட லைஃப்ல திடுக்கிடும் ஒரு செய்தி வருது. அதாவது பிரசன்ட்ல டர்க்கி ஆளக்கூடிய மன்னன் இருக்கான்ல, அவன் ஒரு நிபந்தனை வைக்கிறான். திருப்பி எனக்கு 1000 சிறுவர்கள் டிரான்சில்வேனியால இருந்து தேவைப்படும், அதுல ஹீரோவோட மகனும் ஒண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு நிபந்தனை. இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இல்லைனா டர்க்கிக்கு அகேன்ஸ்டா வார் அப்படின்றது வரும். இவங்க கிட்ட இருக்கிற பவரை வச்சு டர்க்கி ஆர்மியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் பவர் வேணும் அப்படின்றதுக்காக இவன் வேம்பயரா மாறுறதுக்கு முயற்சி பண்றான். என்ன மாதிரியான முயற்சி, மாறினானா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா போறது கண்டிப்பா இந்த படத்தோட லொகேஷன்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். கேம் ஆஃப் த்ரோன் ஷூட் பண்ண இடத்துல இந்த படத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய லொகேஷன்ஸ் ரொம்பவே சிமிலரா இருந்துச்சு அண்ட் பார்க்கறதுக்குமே ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட செட்டப்ல ஒரு வார் மூவி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தூண்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த வார் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. ஒன் மேன் ஆர்மியா இவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்மையிலே பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இவர் வேம்பயரா மாறக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சியே ஒரு விதமான எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த 3 நாள் டைம் லைன் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இந்த படத்துல நீட்டாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த அப்பா பையன் பாசம் அப்படின்றதுமே நல்லாவே கன்வே பண்ணப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இதோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிகிற மாதிரியான ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த அப்பா பையன் பாசத்தை தாண்டி இந்த படத்தில் எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நிறைய பிரிவுகளுக்கான சீக்வன்சஸ் இருக்கும், அதை எதுவுமே ப்ராப்பராக கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான வேம்பயர் கதையில் இது நடக்க போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போகும். பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. பட் ஓவரால் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கான ஒரு வாட்சாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட் இதில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.